நம்பி முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்த நபர்கள் அறுவை சிகிச்சை முடிந்து சில மணி நேரங்களிலேயே பலியான துயரம். உத்தரப்பிரதேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த பெண் மருத்துவர் சிறை சென்றதன் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பொறியாளரான மயங்க் கட்டாரியா சமூக ஊடகங்களில் வந்த ஒரு வீடியோவை பார்த்து அதில் உள்ள எண்ணுக்கு அழைத்து முடிமாற்று அறுவை சிகிச்சைக்கு சென்றார். அவருக்கு மருத்துவர் அனுஷ்கா திவாரியின் எம்பயர் மருத்துவமனையில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு மயங்கிற்கு கடுமையான வலி மற்றும் வீக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது உடல்நிலை மோசமடைந்து மறுநாளே பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று மின் உற்பத்தி நிலையத்தில் உதவி பொறியாளராக பணிபுரிந்த வினித் துபே என்பவர் அதே மருத்துவமனையில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சில மணி நேரங்களிலேயே பலியாகியுள்ளார். இதையடுத்து வினீத்தின் மனைவி ஜெயா உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் தனி பிரிவுக்கு ஆன்லைனில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் முடிமாற்று அறுவை சிகிச்சையின் போது 2 பொறியாளர்கள் உயிரிழந்திருப்பதை அறிந்த போலீசார் உடனடியாக விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது எம்பயர் மருத்துவமனையில் முடிமாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள பயிற்சி பெறாத நபர்களை பணியமர்த்தி இருப்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீசார் கைது செய்ய சென்றபோது மருத்துவர் அனுஷ்கா திவாரி மட்டும் தலைமறைவானார். இதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் அனுஷ்கா திவாரி பல் மருத்துவம் படித்துவிட்டு சட்டவிரோதமாக முடிமாற்று அறுவை சிகிச்சைகள் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்தனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்த 2 பேர் உயிரிழந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.